Daily. Taste the Daily. மொழிக் கொள்கையை பொறுத்தவரை உறுதியாக இருக்கான். நமக்கு தாய்மொழி தமிழ் தான் ஆட்சி மொழி, இணைப்பு மொழி ஆங்கிலம்தான். நமக்கு இந்தி தேவையில்லை. இந்தியை என்றும் எதிர்ப்போங்கிறத நம்முடைய குரல். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிற முடியாது. இது ஒரு ஃபெடரல் கம்ப்ளீட்டாக எல்லா மாநிலங்கள் இருக்குது. பன்மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் 14 மொழி பேசக்கூடிய அமைப்பு இந்தியா. இந்தியாவில் இவ்வளவு நமக்கு எந்த மாவட்டம் எந்த மாநிலமும் கட்டாய இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளாது. விரும்பி படித்தால் யார் வேணாலும் படிச்சுட்டு போகிறாங்க, அதுக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் கட்டாயமாக திணிக்கக்கூடாது, கட்டாயம் இதை படிக்கணும்னு சொல்லக்கூடாது. இந்தியை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஐயா, இப்போ எல் முருகன் இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விதிமுறைகளை பின்பற்ற மாட்டாங்க தமிழக அரசு, ஆனால் நிதி மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. அது எப்படி எங்களால் தர முடியும்? விதிமுறை பின்பற்றதுனால தானே இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்று முதல் மாநிலம் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் என்ற பெயர் வந்திருக்கிறது. விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதுவும் சொல்லப்போனால் இன்னும் மாநில அரசு கூடுதல் நிதியை அவர் ஏற்றுக்கொண்டு திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய மக்களின் முதல்வர் தளபதியார் அவர்கள். வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு பள்ளிகளில் மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கையை தமிழக அரசு புறக்கணிச்சிட்டு வருது, மற்ற பிரைவேட் ஸ்கூல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம கட்டாயப்படுத்தி அதை நம்ம சொல்லிட்டோமே, யாரையும் கட்டாயப்படுத்தலையே. ஆனால் திணிக்கக்கூடாது. நம்ம இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினச்சா படிச்சுட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. திணிப்பு என்பது இருக்கக்கூடாது. கட்டாயம் இதை படித்தே ஆகணும் நீ அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எங்களுக்கு போதும், தமிழ் போதும். தமிழ் உலகமே ஆளும், உலகத்தையே தமிழ் ஆளும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.